மக்களே, நீங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனா அந்த ஓட்டத்துக்கு ஒரு முடிவு தெரியல. கையில் பணம் இருந்தாலும் மனசுல நிம்மதி இல்லாமல் இருக்கிறீர்கள். வீட்டில் எல்லாரும் இருக்கிறார்கள், ஆனா மனசு தனிமையிலேயே இருக்கிறது. ஒரு கேள்வி கேட்கிறேன். கணவன் மனைவி ஒரே வீட்டிலிருந்தும் பேசாமல் இருக்கிறார்களா? குடும்பத்தில் சின்ன விஷயத்துக்கு பெரிய சண்டை வருகிறதா? கடன் பிரச்சனை தலையை தூக்கி நிற்கிறதா? குழந்தை பாக்கியம் இல்லாமல் கவலைப்படுகிறீர்களா? இதெல்லாம் சாதாரண பிரச்சனை இல்ல. இது மனசையும் வாழ்க்கையையும் உடைக்கும் பிரச்சனை. இதுக்கு ஒரு வழி இருக்கு மக்களே. நான் சொல்றேன், கவனமா கேளுங்க. திருச்செந்தூர் முருகன் கோவில். அந்த கோயில் சாதாரண இடமில்ல. அங்கே ஒரு சக்தி இருக்கிறது. நீங்க அங்கே போனீங்கன்னா உங்க மனசுல இருந்த பாரம் மெதுவா குறையும். முதல்ல நீங்க அந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி மனசுல ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் மாறணும், என் வாழ்க்கை மாறணும்னு. அங்கே போனதும் கடலில் குளிங்க. அந்த கடல் உங்க உடம்பு மட்டும் இல்ல, உங்க கஷ்டத்தையும் கழுவும். அதுக்கப்புறம் முருகன் சன்னதிக்குள்ள போங்க. அவனை ஒரு சிலைன்னு பார்க்காதீங்க. அவன் உங்க கஷ்டத்தை கேட்கும் சக்தி. நீங்க பேசணும். முருகா, என் வீட்டில் அமைதி இல்ல, நாங்க பேசிக்கொள்ள முடியல, நீதான் எங்களை சேர்க்கணும். மக்களே, அந்த ஒரு உண்மை மனசு, அதுதான் பெரிய பரிகாரம். கணவன் மனைவி சேர்ந்து போங்க. இருவரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்யுங்க. நீங்க பார்க்கலாம், சண்டைகள் மெதுவா குறையும், புரிதல் அதிகரிக்கும், அன்பு திரும்ப வரும். கடன் பிரச்சனை இருக்கா? முருகன் முன்னாடி நின்னு சொல்லுங்க, எனக்கு வழிகாட்டு. மெல்ல மெல்ல பணம் வரும் வழி திறக்கும், செலவு கட்டுப்படும், கடன் குறைய ஆரம்பிக்கும். குழந்தை பாக்கியம் இல்லையா? மனசார வேண்டுங்க. ஒரு தீபமேற்றி ஒரு மலர் வைத்து நம்பிக்கையோட பிரார்த்தனை செய்யுங்க. நான் சொல்றேன், மனசார நம்பினவங்களுக்கு முருகன் கண்டிப்பா தருவான். மக்களே, ஒரு விஷயம் மறக்காதீங்க. கோயிலுக்கு போனதும் உடனே அதிசயம் நடக்காது. ஆனா நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. உங்க மனசு தெளிவாகும். அதனால் வாழ்க்கை பாதை சரியாகும். வேலை இல்லையா? தடைகள் நிறைய இருக்கா? முருகனை நம்புங்க. ஒரு நாள் வழி திறக்கும். வீட்டில் கெட்ட சக்தி இருக்கிற மாதிரி தோணுதா? அது கூட போய்விடும். நம்பிக்கை, நல்ல எண்ணம், பிரார்த்தனை, இது மூன்றும் சேர்ந்தா எந்த தீய சக்தியும் நிற்காது. மக்களே, நீங்க யாரையும் குறை சொல்லாதீங்க. உங்க வாழ்க்கையை நீங்களே மாற்றணும். ஒரு நாள் எடுத்துக்கோங்க. திருச்செந்தூர் முருகன் கோவில். அங்கே போங்க, கடலில் குளிங்க, முருகனை பார்த்து பேசுங்க, உங்க கஷ்டமெல்லாம் சொல்லுங்க. அவன் கேட்கிறான், அவன் பார்த்துக் கொள்கிறான். மக்களே, நீங்க தனியா இல்ல, உங்களுக்காக காத்திருக்கிறான் முருகன். முனிவர் மெதுவாக முடிக்கிறார். முருகனை நம்புங்க, நிம்மதி உங்களை தேடி வரும். நன்றி.